இன்னைக்கு கண்ணப்பா படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்டிருக்கு. நெறைய கேமியோ நெறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இந்த படத்துல கேமியோ பண்ணியிருக்காங்க. இத தாண்டி இந்த படம் நேத்து வந்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம குபேரா படத்தோட நேத்து 7வது நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஆந்திரா தெலுங்கானால எவ்வளோ, தமிழ்நாட்டுல எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, ஓவர்சீஸ்ல எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டிஎன்ஏ அந்த படம் நேற்று 7வது நாள் வசூல் எவ்வளோ, சித்தாரே ஜமீன் பர் அந்த படம் இதுவரை எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, ஹவுஸ்ஃபுல் 5 எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இன்னும் ரெண்டு முக்கியமான படம். ஒன்று வந்து 28 இயர்ஸ் ஆஃப் சூரிய வம்சம், ஒரு சரியான பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் மூவி. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு 1 இயர் ஆஃப் கல்கி 2898 ஏடி அந்த படம் டோட்டலாக ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், டோட்டலாக வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதுதான் ஃப்ரேமு. இது என்ன படம் அப்படிங்கிறத நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மதராசப்பட்டினம் திரைப்படம் தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ராஜா அப்படிங்கிறவர், ஜெர்ரி ஷான்லி, அஜித் குமார், ஆஸ்டர் கார்டன், ஸ்ரீ பிரவீன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 63 லட்சம், டோட்டலாக 26 கோடி 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க 376 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது இந்தியன் கரன்சிக்கு 3210 கோடி கிட்ட வருது. அதாவது 14 கோடி கிட்ட வருது. ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 21 இந்தியாவில் வந்து 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 15 லட்சம். 214 கோடியே 62 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 272 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா இது ஒரு வெற்றி திரைப்படம். அப்புறம் சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 8 கோடி, உலகம் முழுக்க 8 கோடியே 85 லட்சம். 106 கோடியே 42 லட்சம் இந்தியாலையும், 143 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். 7 நாள்லயே, அதாவது 6 நாள் 5வது நாள்லயே அது முடிவு பண்ணிடுச்சு வெற்றி படம்னு. என்னை பொறுத்தவரையும் அமீர் கான் ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த சித்தாரே ஜமீன் பர் மூலியமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதை ஏன் கம்பேக் அப்படின்னு சொல்றேன்னா, வழக்கமா இந்த மாதிரி வந்து பெரிய அளவுல 150 கோடி 200 கோடி வசூல் அப்படிங்கிறதுலாம் ஒன்று பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்கும், பயங்கர கமர்ஷியல் டிராமாவா இருக்கும். அது இல்லாம இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மு, அந்த கதையை மட்டுமே முழுசா நம்பி அதுல பெருசா ஹீரோயிசம் அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய வெற்றி படமா ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுல என்ன அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் காலகட்டமாவது எடுக்கும் ஓடிடில வரதுக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை நான் எக்ஸ்க்ளூசிவா தியேட்டருக்காக தான் எடுத்தேன். இந்த ஓடிடி இதுக்காகலாம் நான் படம் எடுக்கல. இந்த ஓடிடி கலாச்சாரத்துக்காக இன்னைக்கு நிறைய படங்கள் எக்கச்சக்கமா கதையிலே எக்கச்சக்கமா மாற்றப்படுது. இந்த மாதிரி எந்த புஷும் எனக்கு இருக்க தேவையில்ல, இந்த மாதிரி எந்த ஒரு நெருக்கடியும் எனக்கு தேவையில்லை, நான் வந்து தியேட்டருக்காக தான் எடுக்கிறேன், நான் என்ன நினைக்கணும்னோ அதை தான் எடுப்பேன் அப்படின்னு உண்மையிலே தியேட்டருக்காக மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு சித்தாரே ஜமீன் பர். இப்போதைக்கு அமீர் கான் இப்படி ஒரு படம் எடுத்துட்டு வந்து அதை இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதை அவர் 2007லயே தாரே ஜமீன் பர்லயே அதை பண்ணியிருக்காரு. என்னன்னா, தாரே ஜமீன் பர் அப்பவே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு படம், 100 கோடி கிட்ட வசூல் பண்ண ஒரு படம். அப்படி வந்து ஒரு ஆக்ஷன் அது இதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு சின்ன பையனை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதையில. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை வந்து சித்தாரே ஜமீன் பர் மூலமா மறுபடியும் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அமீர் கான் வந்து செஞ்ச இப்போதைக்கு சாதனை. டிஎன்ஏ அப்படிங்கிற படம் டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 39 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம். 4 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் குபேரா திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 60 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 76 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 60 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. நேற்று டே 7 ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் டிராப் ஆயிருக்கு. நான் சொல்றது ஆந்திரா தெலுங்கானால கூட. இன்னைக்கு ஆக்சுவலா ஆஃப்டர் கண்ணப்பா ரிலீஸ்க்கு அப்புறம் குபேராவோட ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷனுமே பயங்கர டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது நாளைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஸோ டோட்டலா இதுவரையும் தமிழ்நாட்டுல 19 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 51 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு, 50 கோடியை கடந்திருக்கு. கர்நாடகால 8 கோடியே 97 லட்சம், கேரளால 1 கோடியே 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 27 கோடியே 51 லட்சம், உலகம் முழுக்க 109 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு 28 29 கோடி கிட்ட ஆந்திரா தெலுங்கானால ஷேர் வந்திருக்கு. இன்னும் அங்க ஒரு 8 கோடி கிட்ட 8 9 கோடி கிட்ட ஷேர் வர வேண்டியது இருக்கு. அப்படின்னா இன்னும் கண்டிப்பா இது ஒரு 15 16 கோடி ஆந்திரா தெலுங்கானால இன்னும் வசூல் பண்ணணும். தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 37ல இருந்து 40 கோடி வசூல்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்பவே 90 லட்சம் 1 கோடிக்கு கம்மியா போயிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ ஆப்வியஸா இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு லாஸ் வெஞ்சரா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கண்ணப்பா படத்தோட ஃபைனல் ப்ரீசேல் நேத்து வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால அப்ராக்சிமேட்டா 4 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 ஒரு 20 25 வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆந்திரா தெலுங்கானால தான் பெரிய கலெக்ஷன் எடுக்கும். அதே மாதிரியே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, முக்கியமா பிரபாஸ் இருக்கிறதுனால ஓவர்சீஸ்ல பெரிய லெவல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 25 கோடி வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா 20 கோடி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்ததா 28 இயர்ஸ் ஆஃப் சூரியவம்சம். சூரியவம்சம் 1997ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா மாறிச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்க. அதாவது பட்டி தொட்டி ஏபிசி எல்லா சென்டர்லயுமே அடிச்சு தூள் கலப்பின ஒரு படம். விக்ரமன் அவர்களோட பயங்கரமான வெற்றி திரைப்படம். சரத்குமார் அந்த டைம்ல பயங்கர பீக்ல இருந்தாரு. இந்த படத்துல எல்லாமே இன்னைக்கு மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு. அந்த பாட்டுல இருந்து எல்லாமே இன்னைக்கு வரையும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு வரையுமே நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட்னு சொல்லுங்க. பட்ஜெட் வந்து 1 கோடியே 20 லட்சங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 18 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 19 கோடியே 40 லட்சம். ஸோ இந்த படத்தோட ஷேர் மட்டுமே 10 கோடியே 80 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 1 இயர் ஆஃப் கல்கி 2898 AD. ஸோ கல்கி வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூல் சாம்ராஜ்யமே பண்ணிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் 47 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 279 கோடியே 80 லட்சம், கர்நாடகால 73 கோடியே 40 லட்சம், கேரளால 31 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 332 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 278 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 1044 கோடியே 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனல் ரன்ல பட்ஜெட் 600 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 385 கோடிக்கு போயிருக்கு. 560 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 146% இந்த படம் வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ஸோ ஆந்திரா தெலுங்கானால கொஞ்சம் சில கோடிகள் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி இதை ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு தான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஸோ கல்கி 2898 AD அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இப்போ இந்த கல்கி 2898 AD இந்த படத்தோட வசூலை பார்க்கும்போது இது எந்தெந்த ரீஜியன்லாம் பெரிய கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரீஜியன்ல பெரிய கலெக்ஷன், ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன், ஹிந்தி பெல்ட்ல மிகப்பெரிய கலெக்ஷன். இப்படி ஹிந்தி பெல்ட்ல மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணா மட்டும்தான் ஒரு படத்துக்கு 1000 கோடி சாத்தியம். அது நம்ம தமிழ் சினிமாக்கு இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரே ஒரு படத்துக்கு மட்டும்தான் நடந்தது. அதுவும் 2.0. அதுலயும் அக்ஷய்குமார் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியும் இருக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு தமிழ் படம் பெரிய அளவுல 1000 கோடி கிட்ட வசூல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நார்த்ல குறைஞ்சது ஒரு 250 கோடி வசூல் பண்ணணும். அப்படி எந்த படத்துக்கு பாசிபிள் இருக்கு, எந்த படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.